நிகழ்ச்சியில் திரு வேதநாயகம் தபேந்திரன் அவர்களுடனான சந்திப்பு அரங்கம் தொடர்கிறது. ராஜ் தொடர்கள். நன்றி சத்யபாலன். நீங்கள் சற்று முன்னர் சொல்லியிருந்தீர்கள் விடுதலை புலிகளுக்கு 50% மேற்பட்ட மக்களுடைய ஆதரவு இருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். அந்த வகையிலே அவருடைய ஆதரவை அறுவடை செய்வதற்கான முயற்சியாகத்தான் இப்படியான செயற்பாடுகளை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் செய்து வருவதாக எண்ண தோன்றுகின்றது. ஆனாலும் கூட நடந்து முடிந்த பொது தேர்தலிலே அவர்களை விட தேசிய என்பிபி கட்சிக்கு மிகவும் அபரிதமான வெற்றி கிடைத்திருந்தது. அப்படியானால் இங்கே ஒரு முரண்பாடான நிலைமை இருப்பதாக நாங்கள் கருத முடியாது. நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, ஒரு மிகச்சிறந்த கேள்வி. இது ஒரு முரண்பாடான நிலைமைதான். பாருங்கள், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் போராட்டம் தியாகத்தை சொல்லிக்கொண்டு அவர்கள் இருந்த காலத்தில் ஒரு அரசியல் ரீதியாக தங்களுக்கு ஒரு அரண் வேண்டும் என்று உருவாக்கியதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. 2001 அக்டோபர் மாதம் அளவில் மட்டக்களப்பில் கருக்கொண்டு வன்னியினூடாக 2001 டிசம்பர் மாத முதல் கிழமையில் நடைபெற்ற தேர்தலில் 4 கட்சிகளை ஒன்றாக இணைத்து போட்டியிடச் செய்தார்கள். 15 உறுப்பினர்களை பெற்றார்கள். பின்னர் 2004 ஏப்ரல் நடைபெற்ற தேர்தலில் 22 உறுப்பினர்களை பெற்றார்கள். இந்த 2 தேர்தல் 2004 தேர்தலில் பாருங்கள், அதாவது தமிழீழ விடுதலை புலிகளால் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். பிறகு 2004 பிறகு 2010 ஏப்ரலில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்போது தமிழீழ விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளை சொல்லிக் கொன்று வெளிக்கிட்ட தமிழ் தலைவர்கள் தான் வென்றார்கள் ஒழிய அந்த போராளிகள் ஒரு முன்னாள் போராளிகள் இயக்கம் என்று சொல்லி ஒரு சுயேட்சை குழுவா நின்று கூட ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போதும் தான் இப்போதும் தான். அப்பொழுது இங்குள்ள முரண்பாடு என்னவென்றால், புலிகளை சொல்லிக்கொண்டு அரசியல் நடத்துபவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள், புலிகளின் முன்னாள் போராளிகள் தெரிவு செய்யப்படவில்லை. இது ஒரு முரண்பாடான விடயம். அடுத்ததாக இந்த என்பிபி கட்சிக்குரிய அறுவடை என்பது ஒரு இலங்கை தழுவிய ஒரு எழுச்சி. அதாவது சிங்கள மக்களால் ஆரம்பிக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களூடாக வழிநடத்தப்பட்டு ஒரு இலங்கையில் ஒரு ஊழல் ஆட்சி, அதாவது யாருமே கேட்க முடியாத ஒரு ஊழல் ஆட்சி. இன்னொரு வகையில் சொல்ல போனால் ராஜபக்ச குடும்பங்களினுடைய பரம்பரை ஆட்சி என்றதனுடைய ஒரு நீட்சி இருந்தது. அதனை தகர்த்தடைய வேண்டும் என்று சொல்லி இந்த அறகலைய போராட்டத்தினால் கோத்தபாய கலைக்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்க வந்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக 2024 நவம்பர் 14 பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது இந்த யாழ்ப்பாண மக்களும் பார்த்தார்கள், ஜனாதிபதி என்பிபி கட்சியினுடைய அனுரகுமார வந்து விட்டார். ஆகவே அந்த அரசாங்கம் 5 வருடங்கள் இருக்க போகின்றது. இந்த நாடு தழுவிய ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை உருவாக்குவதற்கு நாங்களும் வாக்களிப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு வேட்பாளர் யார் என்று தெரியாமலே வாக்களித்து 3 உறுப்பினர்கள் கிடைத்து விட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் 6 உறுப்பினர்களில் 3 பேர். இந்த அர்ச்சுனா ராமநாதன் தெரிவு செய்யப்பட்டது கூட மக்களினுடைய ஏனைய கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வெறுப்புகளின் அடிப்படையில் தான். ஆகவே 6 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களினுடைய புத்தாக்க சிந்தனை, அதாவது புதிய சிங்கள மக்களின் வழியில் தாங்களும் முன் அபிப்பிராயத்தை சொன்னார்கள். ஆகவே இந்த விடுதலை புலிகளுக்கு 50க்கு மேல் ஆதரவு இருக்கின்றது என்பது இந்த திலீபன் நினைவு தினங்கள் மாவீர தினங்களின் போல்தான் வெளிப்படுகின்றது ஒழிய ஒரு தேர்தல் மூலமான மக்கள் பிரதிநிதிகள் ஜனநாயக அரசியலுக்கு ஊடான மக்கள் உறுப்பினர்கள் தெரிவென்ற ரீதியில் இடம்பெறவில்லை என்பதுதான் ஒரு துர்ப்பாக்கியமான வரலாற்று கசப்பான உண்மை. சரி, இதற்கு மேலதிகமாக மக்களுக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கண்டால் யாழ்ப்பாண மக்களுக்கு ஓரளவு பொருளாதார ரீதியாக சில செயற்பாடுகளை செய்த டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அங்கஜன் ராமநாதன் போன்றவர்களும் கூட தோற்கடிக்கப்பட்டார்களே. ஆமாம், இதில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஒரு பலமான அடித்தளம் ஒன்று இருந்தது. அவர் 90 இறுதி பகுதியில் இந்தியாவிலிருந்து வந்திருந்தார். 94 ஆகஸ்ட் மாதம் சந்திரிகா பிரதமராக வென்ற தேர்தலில் தீவு பகுதிகளில் கொத்தணி வாக்களிப்பு நிலைய முறையின் மூலம் கிடைத்த 9 ஆசனங்களை பெற்றார்.
பெற்று அந்த 9 ஆசனங்களிலும் வென்றவர்களை வவுனியாவுக்கு ஒருவர், திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, கொழும்பு என்று சொல்லி எல்லா இடங்களிலும் பிரித்து கொடுத்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வைப்பதில் அவர் செயற்பட்டார். தொடர்ந்து வந்த தேர்தலில் அவர் 3 ஆசனங்கள் 2 ஆசனங்கள் என்று எடுத்துக்கொண்டே வந்தார். அவர் தொடர்ச்சியாக 30 வருடம் வென்றிருந்தார். அவருடைய கட்சியினுடைய அறிக்கையின்படி 55,000 வேலைவாய்ப்பு 94ஆம் ஆண்டு ஆகஸ்டில் இருந்து அவர் 2024 செப்டம்பரில் ஜனாதிபதி தேர்தல் என்றால் ஜூலையில் அவருடைய அமைச்சு பதவி அதாவது இடைக்கால அரசாங்கமிடம் இருக்கப்பட்டது. 30 வருடங்கள் இருந்தது. 55,000 வேலைவாய்ப்புகளை மக்களுக்கு வழங்கியதாக கூறியிருந்தார். அந்த வேலைவாய்ப்புகளுடைய தொடர்ச்சி அவரை ஒரு அசைக்க முடியாத தலைவராக வைத்திருந்தது. ஆனால் இந்த மக்களுடைய கருத்து மாற்றம் என்றதும் ஒரு தேசிய நீரோட்டத்தின் ஊடாக நாங்கள் போய்விட்டோம், மத்தியில் வேறொரு கட்சி வந்து விட்டது, ஆகவே அந்த கட்சிக்கு நாங்கள் வாக்கு அளித்து எங்களுடைய அபிவிருத்தி அறுவடைகளை செய்து கொள்வோம் என்ற மக்களுடைய ஒரு மாற்று சிந்தனை வடிவில் வந்த பொழுது என்பிபிக்கு 3 ஆசனங்களும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு 1 ஆசனமும் போன பொழுது எஞ்சிய ஆசனங்கள் ஸ்ரீதரனுக்கும் கஜேந்திரகுமாருக்கும் தான் பங்கிடப்பட்டது. சுமந்திரன், டக்ளஸ் சிவனந்தா போன்றவர்கள் தோல்வியடைந்து விட்டனர். அங்கேயன் ராமநாதன் என்பவரை நான் இதில் சொல்ல மாட்டேன். பணம் இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலாம் என்ற ஒரு தவறான முன்னுதாரணம். அவர் மக்களுடன் மக்களாக இந்த அடிப்படை பிரச்சனைகளில் நிற்கவில்லை. அவர் 2013ஆம் ஆண்டு மாகாண சபை 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் பாராளுமன்ற தேர்தலில் கோடிக்கணக்கில் செலவழித்தார். வெறும் 4,000 வாக்குகள் கிடைத்தது. பின்னர் 2013 செப்டம்பரில் நடைபெற்ற வடக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டார். அதில் ஒரே ஒரு உறுப்பினர் அவர் கட்சி ஆளுங்கட்சி சார்பில் வந்திருந்தார். பின்னர் 2015 தேர்தலில் அவர் கிடைக்கவில்லை, தேசிய பட்டியலில் கொடுத்திருந்தார்கள். பிறகு 2020ஆம் ஆண்டு ஆகஸ்டில் நடைபெற்ற தேர்தலில் அவர் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில், யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டங்கள் இணைந்த தேர்தல் மாவட்டத்தில் 56,000 வாக்குகளை பெற்று மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்திருந்தார். அவர் அந்த தேர்தலில் ஒரு 60 கோடி ரூபாய் மட்டும் தன்னுடைய வெற்றிக்காக செலவழித்தது என்றும் மக்களுடைய அபிவிருத்தி சின்ன சின்ன திட்டங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து அதனால் தெரிவு செய்யப்பட்டது என்று சொல்லியும் அவர் ஒரு வர்த்தகர். அவர் இந்த அரசாங்கம் மாறியவுடன் நாட்டை விட்டு வெளியேறி சென்றதாகவும் ஒரு கருத்துண்டு. அந்த டக்ளஸ் சிவனந்தாவினுடைய தோல்வி என்பது ஒரு எதிர்பாராத ஒரு தோல்வி. ஆனால் அவர் ஒரு கட்டமைப்பு ரீதியாக அவர் ஒரு கட்சியை வைத்திருக்கின்றார். இப்பொழுது சுமந்திரன், எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர், எங்களுக்கு உள்ளூராட்சி சபைகளை எங்கள் வெற்றிகரமாக நிறுவுவதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று பகிரங்கமாகவே CVK சிவஞானத்தை அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு அனுப்பி ஆதரவு கோரும் அளவுக்கு அவர் ஒரு உறுதியான தலைவர். அங்கேயன் ராமநாதன் அப்படி இல்லை. பணம் இருந்தால் பதவிக்கு வரலாம் என்ற தவறான முன்னுதாரணத்தின் எடுத்துக்காட்டுத்தான் அவர். சரி, நீங்கள் சொன்னது போல அந்த ஒரு அலையிலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு அடிபட்டு போயிருந்தன. ஆனால் எவ்வாறு மீண்டும் அது உள்ளூராட்சி தேர்தலிலே அவர்கள் ஒருவாறு சுதாகரித்துக் கொண்டார்கள்? உள்ளூராட்சி தேர்தல் முறை வந்து ஒரு வித்தியாசமான முறை. 60% வட்டாரம், 40% வீதாசாரம். இந்த வீதாசார தேர்தலில் எங்களுடைய பாராளுமன்ற மாகாண சபை விருப்ப வாக்கு முறை தேர்தலில் உள்ளது போல அல்ல. இங்கு வந்து இங்கே ஒரு உறுப்பினருக்குரிய வாக்குகளை தீர்மானிக்கின்ற முறை வித்தியாசம். கழிவு வாக்கு முறை இதில் இல்லை. ஆகவே இந்த வகையில் கழிவு வாக்கு வீதாசாரம் அடிப்படையில அந்த கட்சிகளுக்கு சுயேட்சை குழுக்கள், நான் பகுதியாக சொல்வது ஒரு சுயேட்சை குழுவை நீங்கள் வேட்புமனு தாக்கல் சரியாக செய்துவிட்டு வீட்டில் சும்மா நித்திரை கொன்றாலே போதும் ஒரு உறுப்பினர் எடுக்கலாம். என்றால் தேர்தல் என்றால் என்னென்று தெரியாமல் தாறுமாறாக வாக்குகளை போடுகின்ற வாக்குகள் காணும் ஒரு உறுப்பினர் என்று பகுதியாக சொல்வேன். அது உண்மையான ஒரு விடயம். அடுத்ததாக இந்த எங்களுடைய மாதகளிலே ஒரு அமைக்கப்பட்ட விகாரை, அந்த விகாரை பிரச்சனை என்பது ஒரு மக்களுடைய உணர்வுபூர்வமான பிரச்சனை. அந்த உணர்வுபூர்வமான தையிட்டு விகாரை பிரச்சனை வந்து தீர்க்கப்படாமல் அந்த விகாரை மேலும் வளர்ச்சி அடைந்து செல்லுகின்ற நிலையை இந்த அரசாங்கம் தடுக்கவில்லை. ஆகவே ஒரு உணர்ச்சி அரசியலை செய்வதற்கு ஒரு துருப்புச் சீட்டாக தையிட்டு விகாரை இருந்தது. அப்பொழுது இந்த கட்சிகள் சொன்னார்கள், நீங்கள் ஜனாதிபதியை மாறாக தெரிவு செய்து விட்டீர்கள், பாராளுமன்றத்தையும் அதே கட்சியை கொடுத்து விட்டீர்கள், எங்களுடைய தமிழ் தேசியத்தை நாங்கள்
பலமாக வைத்திருக்க வேண்டும். ஆகவே தமிழ் தேசியத்தின் வாரிசுகளாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய பிராந்திய உறுப்பினர்களாகிய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, இப்படியான ஏனைய தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுக்கு ஆதரவளியுங்கள் என்று சொன்ன பொழுது மக்கள் பார்த்தார்கள், நாங்கள் மத்திய அரசாங்கத்தை அங்கு கொடுத்துகின்றோம், பிரதேச ஆட்சியை இவர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி ஒரு சிந்தனை வழியாக வந்துள்ளார்கள். இந்த சிந்தனை மாகாண சபை தேர்தலிலும் தொடருமா என்பது கேள்விக்குரிய விடயம். ஏனென்றால் அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை வைத்துக் கொண்டு, அப்படி இருந்த போதும் உள்ளூராட்சி தேர்தலில் வட மாகாணத்தில் தமிழரசு கட்சி தான் முதலாவது வாக்கு அதிகமாக பெற்றுள்ளது. இரண்டாவதாக என்பிபி தேசிய மக்கள் சக்தி, மூன்றாவது தான் ஏனைய தமிழ் கட்சிகள் பெற்றுள்ளன. ஆகவே இந்த அரசியல் முரண்பாடான நிலைமை தான் உள்ளூராட்சி தேர்தலில் பிரதிபலித்தது. இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தியினர் தாங்கள் தமிழ் மக்களின் ஆணையை பெற்றிருப்பதாக பாராளுமன்றத்திலும் சரி, இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் சரி இரண்டாவது இடத்துக்கு வந்து ஆணையை பெற்றிருப்பதாகவும், ஆகவே தமிழ் மக்களுக்கான தீர்வை வழங்குவதற்கான உரித்து தங்களுக்குத்தான் இருப்பதாகவும் சொல்வது தொடர்பாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர்கள் உரித்து வைத்திருக்கின்றனர் சொல்வதை செய்தார்கள் என்றால் சந்தோஷப்படலாம். ஏனென்றால் இந்த மக்களினுடைய அரசியல் அபிலாசைகள், நீண்டகால போராட்டத்தால் ஏற்பட்ட உயிர் உடைமை இழப்புகள், ஊனமுறுதல்கள், இடம்பெயர்வுகள், புலம்பெயர்வுகள், இப்படியான விடயங்களால் தமிழ் மக்கள் மத்தியிலே நிறைய அரசியல் ரீதியாக தாங்கள் திருப்திப்படையக்கூடிய ஒரு தீர்வை தர வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்றது. அந்த வகையில இவர்கள் தீர்வை தர வேண்டும். இந்த இடத்தில் நான் திரும்பி ஒரு பின்னோக்கி சென்றால், எங்களுடைய இலங்கை இந்திய சமாதான ஒப்பந்தமும் அதனைத் தொடர்ந்து 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக வடக்கு கிழக்கு மாகாண சபை தற்காலிகமாக இணைக்கப்பட்டது. அப்போது இருந்த முறைமையின்படி, அதாவது பிரதி போலீஸ் மா அதிபர், மாகாணத்தினுடைய பிரதி போலீஸ் மா அதிபரும் மாவட்டங்களுடைய அரசாங்க அதிபர்களும் மாகாண முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஒரு மாகாண முதலமைச்சர் வலிமிக்கவராக இருந்தார்கள். மாகாண ஆளுநரை, மாகாண முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்வதென்றால் முடியாதென்ற நிலை இருந்தது. பின்னாளில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி வந்த இந்திய அமைதிப்படைகள் வெளியேறிய பொழுது ரணசிங்க பிரேமதாசா என்ன செய்தார் என்றால், இந்த உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை, ஒரு கருத்து அறிதலை செய்து மாகாண முதலமைச்சரை ஆளுநர் பதவி நீக்கலாம் என்று சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். அதனை விட 92ஆம் ஆண்டின் 88ஆம் இலக்க பாராளுமன்ற திருத்த சட்டத்தின் மூலம் கொண்டு வந்தார். அதாவது மாகாண முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டதாக மாகாண பிரதி போலீஸ் மா அதிபரும் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர்களும் இருக்கின்ற அந்த மாகாண முதலமைச்சருக்கு கட்டப்பட்டவர்களாக இருக்கின்றவற்றை ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக இல்லாமல் செய்து விட்டார். ஆகவே மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர், மாவட்ட அரசாங்க அதிபர்களை அதிகாரம் செலுத்தக்கூடியதாக இந்த மாகாண சபையினுடைய 13ஆம் திருத்த சட்டம் இப்பொழுது இல்லாமல் வலுவிழந்து போயுள்ளது. இதைத்தான் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் சொன்னார், ஒரு கையால் தந்த அதிகாரத்தை மறு கையால் பறித்து கொண்டார்கள் என்று சொல்லி. அப்பொழுது விடுதலை புலிகள் இயக்கம் தன்னுடைய அபிலாசைகளுக்கு இணங்கி பிரேமதாசா இதனை செய்து விட்டார் என்ற ஒரு கருத்தும் பொதுவாக அரசியல் ஆய்வாளர்களிடம் உள்ளது. சரி, இந்த விடயத்திலே தற்சமயம் ராமலிங்கம் சந்திரசேகரோ அல்லது ஜெனிவாவில் நடைபெற்ற கூட்டத்திலே என்பிபி தரப்பினர் நல்லாட்சி காலத்தில் கொண்டு வந்த தீர்வு திட்டத்தை மெருகுபடுத்தி தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை புதிய அரசியலமைப்பிலே கொண்டு வருவோம் என்று சொல்வதை பற்றி அங்குள்ள அரசியல் ஆய்வாளர்களோ அல்லது மக்களோ எவ்வாறான ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? ஆமாம், இந்த நல்லாட்சி காலத்தில் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இருந்த நல்லாட்சி காலத்தில் ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது உண்மைதான். அப்பொழுது கூட சொன்னார்கள், இப்படியே சொல்லி 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 அடுத்த ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் மட்டும் இழுத்து கொண்டு போவார்கள் ஒழிய சிங்கள தலைவர்கள் எங்களுக்கு ஒரு நாளும் தரமாட்டார்கள், ஏமாற்றுவார்கள் என்று பகிரங்கமாக எழுதியவர்கள், கூறியவர்கள் பலர் இருந்தார்கள். கிட்டத்தட்ட அதே விடயம்தான் நடந்தது. நல்லாட்சி காலத்தின் இறுதி பகுதியில் திடீரென்று ஒரு நாள் ரணில் விக்ரமசிங்கவை பதவி நீக்கி விட்டு 53 நாட்கள்
மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கி மைத்திரிபால ஒரு கோமாளி கூத்தாடினார். அப்பொழுது இந்த ஏக்கிய ராஜ்ய என்ற இந்த கருத்து எல்லாமே ஒரு செல்லா காசாக போய்விட்டது. இப்பொழுது இவர்கள் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு ஜிஆர் ஜெயவர்தனா இந்த விருப்பு முறையில் அமைந்த வீதாசார தேர்தல் முறையை கொண்டு வந்த பொழுது ஒரு வீதம் கூட நினைத்திருக்க மாட்டார் இந்த ஒரு தனியொரு கட்சிக்கு 3/2 பெரும்பான்மை உள்ளதாக மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று நினைத்திருக்கவில்லை. ஆனால் நடந்துவிட்டது. இது மக்களுடைய மனமாற்றம். யாழ்ப்பாணமும் 6 எம்பிக்களில் 3ஐ கொடுத்துள்ளது என்பிபிக்கு. ஆகவே இப்படியான ஒரு மனமாற்றத்தின் ஊடாக மக்களுடைய மனமாற்றத்தை வைத்துக்கொண்டு ஒரு புதிய தலைமுறை புதியதாக சிந்திப்பதை வைத்துக்கொண்டு இந்த இலங்கையில் உள்ள சிறுபான்மை இனங்கள், அதாவது அது இலங்கை தமிழராக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், மலையக தமிழர்களாக இருக்கலாம், அவர்களுக்கே உரித்தான தனித்துவமான பிரச்சனைகளை இனங்கண்டு தீர்த்து இந்த என்பிபி அரசாங்கம் முன்வைக்குமானால் நிச்சயமாக மக்கள் அமோக ஆதரவு தருவார்கள். அதை விட்டுவிட்டு 2029 இனிமேல் ஒரு நவம்பருக்கு முந்தியதாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது இன்னும் ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், நாங்கள் இந்த முறை தீர்த்து வைக்கின்றோம் என்று சொல்லாமல் ஒரு நேர்மையான மக்கள் முற்போக்கு நினைத்த நேர்மையான அரசாங்கமாக இவர்கள் நடக்க வேண்டும் என்றுதான் என்னுடையதும் இங்குள்ள அரசியல் அவதானிகளுடைய வேண்டுகோள் ஆகும். இந்த வேளையில் இவர்கள் முன்னெடுக்கின்ற அரசியல் வேலை திட்டங்கள் மற்றும் பொருளாதார திட்டங்கள் தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக இப்போது காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதால் பலனில்லை, அதனால் பொருளாதார லாபம் கிடைக்காது என்று பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவிக்கிறார். அதே சமயம் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் நெருக்கடிகளை மீண்டு வருவதற்கு யாழ்ப்பாண பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிக்க வேண்டும், இந்தியா அதற்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறது என்ற நிலைமைகளை கூட இந்த அரசாங்கம் சரியாக பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இவை தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆமாம், இந்த காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை தொடர்பாக முதலாவதாக பார்ப்போம். சீமெந்து தொழிற்சாலை காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு எங்களுடைய பூகோள அமைப்பின்படியும் வாய்ப்பின்படியும் அவர் சொன்ன கருத்துடன் உடன்பட்டுத்தான் போக வேண்டும். பிமல் ரத்நாயக்கா சொன்ன கருத்துடன். ஏனென்றால் தலைமன்னர் ராமேஸ்வரம் தான் எங்களுக்குரிய அந்த போக்குவரத்துக்குரிய சரியான வழித்தடமாக இருக்கும். ஏனென்றால் தலைமன்னாரிலிருந்து 20 கிலோமீட்டராக இருக்க வேண்டும் ராமேஸ்வரத்தினுடைய கடல் தூரம். ஆகவே அந்த தலைமன்னாரை செய்யும் பொழுது வடக்கு மாகாணத்தின் இன்னும் ஒரு பகுதி வளர்ச்சி அடை. ஆகவே தலைமன்னார் பொருத்தமானதாக இருக்கும். ஏற்கனவே இயற்கையான முறையில் அங்குள்ள கட்டமைப்புகள் ஏற்கனவே யுத்தத்துக்கு முந்தின துறைமுக கட்டமைப்புகளும் அதனை அபிவிருத்தி செய்யலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அடுத்ததாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அடுத்ததாக பலாலி விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவது, அது நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆனால் சிலர் மாற்று கருத்து வைக்கின்றார்கள். பலாலி என்பது ஒரு இடத்தில் ஒதுங்கி விட்டது, அதனால் இன்னும் ஒரு இடம் என்றால் எங்களுடைய இரணமடுவில் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளும் பின்னர் அரசாங்கமும் அமைத்த விமான நிலையம் இருக்கின்றது, அதனை அபிவிருத்தி செய்து கொண்டு செய்யலாம் என்றால், ஆனால் அதனை ஒப்பிடும் பொழுது பலாலி வாய்ப்பானதாக இருக்கும். அதே நேரம் மத்தள விமான நிலையம் ஒரு நடைமுறை சாத்தியமற்ற விமான நிலையம் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ளதற்கு அடுத்ததாக இந்தியாவில் உள்ளது போல இந்த பிராந்திய விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்து வருகின்ற விமானங்களை இப்பொழுது பலாலிக்கு சொல்லுவார்கள். எங்களுடைய யாழ்ப்பாணத்தவர்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கு வரும் பொழுது இந்த பலாலி விமான நிலையத்தை ஒரு சர்வதேச விமான நிலையமாக்கி டிரான்சிட் ஒரு இடம் மாறுதல் மூலமாக நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரக்கூடிய நிலைமையை நீங்கள் உண்டாக்கினீர்கள் என்றால் நாங்கள் வருவோம். கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் பெறுவது ஒரு உயிராபத்தான பயணமாக இருக்கின்றது என்று சொல்லி இதுல மேற்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி கைவிட்டு போய்விடும் என்ற ஒரு அச்சம் ஒன்று காரணமாக இந்த கட்டுநாயக்க விமான நிலையத்தை மாற்றாக தமிழ் பிரதேசங்களில் செய்கின்றார்கள் இல்லை செய்ய மாட்டார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது. இந்த புதிய அரசாங்கம் கடவுச்சீட்டு அலுவலகத்தை யாழ்ப்பாணத்துக்கு அமைத்தது போலவும் யாழ்ப்பாண வட மாகாணம் ஏனைய மாகாண மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை உணர்ந்து தீர்ப்பதாக முற்படுவது போலவும் இந்த விமான நிலையத்தையும் துறைமுகத்தையும் செய்ய வேண்டும் என்பது
ஒரு பரவலான வேண்டுகோள். சரி ராஜ். அடுத்ததாக நீங்கள் சற்று முன்னர் இந்த மாகாண சபை பற்றி சில விளக்கங்கள் திருத்தங்கள் செய்யப்பட்டதன் மூலம் எப்படி பிரேமதாசா அந்த அதிகாரங்களை பார்த்துக் கொண்டார் என்ற விவரங்களை சொல்லியிருந்தீர்கள். இப்பொழுது மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படுவதாகவும் அடுத்த வருடம் நடைபெறலாம் என்ற விதமாக கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அப்படி தெரிவிக்கப்படும் பட்சத்திலே முதலமைச்சர் வேட்பாளராக யார் போட்டியிடுவது தொடர்பாக சுமந்தன் தான் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அதுக்கு அதிகமாக நேற்று முன்தினம் செல்வமடைக்கநாதன் தெரிவித்த கருத்தின்படி மீண்டும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வீட்டு சின்னத்திலே தான் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது நாங்கள் இப்பொழுது ஒரு இக்கட்டான நிலைமையில் இருப்பதன் காரணமாக மீண்டும் கஜேந்திரகுமாரையும் சேர்த்துக்கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வீட்டு சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்ற விதமான கருத்துக்கள், இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய இருப்பை இழந்து விடுவோம். இது பற்றி உங்களுடைய விமர்சனம் என்ன? ஆமாம், செல்வம் அடைக்கலநாதன் சொன்னது நியாயமான அச்சம், அதாவது சரியான கூற்று. ஏனென்றால் இந்த மாகாண சபை என்பது மாகாண சபைகளுக்கான எல்லை நிர்ணயம், தொகுதி தொடர்பான எல்லை நிர்ணயம் செய்த பின்னர் நடத்தலாம், அல்லது பழைய முறைப்படி விருப்பு வாக்கில் அமைந்த வீதாசார முறையில் நடத்தலாம் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. ஆனால் விருப்பு வாக்கில் அமைந்த வீதாசார முறையில் நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பது முதலாவது விடயம். அடுத்ததாக என்பிபியினுடைய தனிப்பட்ட விடயம், இந்த ஒரு தேசிய பொருளாதாரத்திற்கு ஒரு அழிவை செய்கின்றதாக ஒரு வெள்ளை யானை, ஒயிட் எலிஃபென்ட் சிஸ்டம், அதாவது பொருளாதார நலன் தராத தேவையற்ற நிர்வாக நடைமுறையாக இந்த மாகாண சபை முறை உள்ளது என்பது என்பிபியினுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இந்தியாவை மீறி பிராந்திய அரசியல் செய்ய முடியாது என்பதனால் ஒரு வடக்கு இலங்கை முழுவதும் வடக்கு கிழக்கு மாகாணத்துக்குரிய தீர்வை இலங்கை முழுவதுக்கும் திணித்தார்கள். ஆகவே மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் பரவலாக இருக்கின்றது. முதல் சொன்னபோல் பழைய விருப்பு வாக்கு முறையில் அமைந்த வீதாசார முறை. அடுத்ததாக செல்வம் அடைக்கலநாதன் சொன்ன கருத்து சரி. ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இணைந்த தேர்தல் மாவட்டத்தில் என்பிபி தேசிய மக்கள் சக்தி 80,000 வாக்குகளை பெற்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் 63,000 வாக்குகளை பெற்றார்கள். செல்வம் அடைக்கலநாதன் என்ற சங்கு கூட்டணி ஒரு வெறும் 16 வாக்குகளால் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இணைந்த தேர்தல் மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை இழந்து விட்டது. என்பிபி 80,000 வாக்குகளுக்கு 3 ஆசனம். அதற்குரிய காரணம் என்னவென்றால், ஏதோ ஒரு கட்சி கூடுதல் வாக்களிக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆசனம் ஒதுக்கிவிட்டு மிச்ச 5 ஆசனங்களை தான் பிரிப்பார்கள். 5 ஆசனங்களை பிரித்த போது அவங்க 80,000 வாக்குகளுக்கு 2 ஆசனமும், இலங்கை தமிழரசு கட்சிக்கு 63,000 வாக்குகளுக்கு ஒரு ஆசனமும், அர்ச்சுனா ராமநாதனுக்கு 27,700 வாக்குகளுக்கு ஒரு ஆசனமும், அங்கால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் அவருக்கு 32,000 சொச்ச வாக்கு கிடைத்தது ஒரு ஆசனமாக இந்த 6 ஆசனங்களும் பங்கிடப்பட்டுள்ளது. ஆகவே 80,000 என்பிபி எடுக்கும் பொழுது வீட்டு சின்னத்தில் தமிழரசு கட்சி 63,000 வாக்குகள் எடுத்தது. அவர்களுக்கு மாற்றாக நின்றவர்கள் 26,000 வாக்குகள் எடுத்தார்கள். அப்பொழுது 63,000 சக 26,000 89,000 வாக்குகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற ஆக்களுடைய வாக்குகள் பிரிந்து நின்றது. ஆகவே செல்வம் அடைக்கலநாதன் சொல்லுகின்ற தேர்தல் கணக்கு சரியானது. அதாவது நாங்கள் பழைய முறையில் எல்லோருமே ஒற்றுமையாக இருந்தால் 89,000 கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் 32,000 போனால் 1,22,000 வாக்குகள் என்றால் என்பிபிக்கு ஒரு ஆசனம் தான் கிடைத்திருக்கும். ஆகவே வடக்கு முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் பதவி என்பதை வடக்கு தமிழர்கள் பெற வேண்டும் என்றால் எங்களுடைய செல்வம் அடைக்கலநாதனுடைய இந்த கணிப்பீட்டின்படி இணங்கி போக வேண்டும். அடுத்ததாக மாகாண சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்திற்கு 36 உறுப்பினர்கள் மாவட்ட அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள். 2 உறுப்பினர்கள் வடக்கு மாகாணத்தில் எந்த கட்சி ஆக கூடுதலான வாக்கு எடுக்கின்றதோ அந்த கட்சிக்கு 2 உறுப்பினர்கள் போவார்கள். அதாவது ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் இந்த போனஸ் சீட், அதாவது தேசிய பட்டியல் என்றும் சொல்லலாம், போகும். ஆகவே செல்வம் அடைக்கலநாதன் சரியான கணிப்பை கணித்துள்ளார். இவர்கள் யார் முதலமைச்சராக வருகின்ற குத்துவட்டிலேயே காலத்தை கழித்து வளமை போல் பிரிந்து கேட்பதுதான் வரலாற்று துயரமாக அமையும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, இந்த முதலமைச்சர் வேட்பாளராக யார் வருவது என்ற குத்துவட்டு இருக்கலாம் என்று நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள். உங்களுடைய கருத்தின்படி இந்த முதலமைச்சர் வேட்பாளராக யார் பொருத்தமானவர் நீங்கள் கருதுகிறீர்கள்?
இப்பொழுது சுமந்திரன் தன்னை தமிழரசு கட்சி அனுமதித்தால் தான் போட்டியிடுவேன் என்று சொல்லுகின்றார். அதிலே ஒரு 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 கேலியான விடயம் என்றால் தமிழரசு கட்சியை தான் கைக்குள் வைத்து கசக்கி புளிகின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பில் கட்சி இருக்கின்றது. கட்சியை அனுமதித்தால் நான் போட்டியிடுவேன் என்ற சொல்லு ஒரு சிரிப்பிற்குரிய விடயம். அடுத்தது முதலமைச்சர் வேட்பாளராக முந்தி விக்னேஸ்வரனை கொழும்பில் இருந்து இறக்குமதி செய்தார்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். வடக்கு கிழக்கு மக்களுடைய துயரங்களில் வாழ்ந்து கூடவே இல்லாத ஒருவரை திடீரென்று இறக்கி ஒரு கவர்ச்சி அரசியலின் ஊடாக செய்தார்கள். இப்பொழுது மக்களுடைய அபிப்பிராயம், நான் ஒரு பொது நிகழ்வுகளுக்கு போகின்ற பொழுது அரசியல் கதைக்கிற நண்பர்களை கேட்டால் சொல்லுவார்கள், என்பிபிக்கு 159 உறுப்பினர்களும் அனுரகுமார ஒரு 3 பேரை தவிர மிச்சம் 156 புதுமுகங்கள் பாராளுமன்றத்திற்கு வந்ததும் அமைச்சராக வந்தது. அதுபோல நாங்களும் புதுமுகங்களை தெரிவு சொல்லி இந்த பழையவர்கள் எல்லாம் வீட்டில் இருக்கட்டும். இவர் செல்வமடைக்கலன் சொன்ன கணிப்பு சரி, ஆனால் அவரும் இருக்கட்டும் வீட்டில். அவர் பாராளுமன்றம் போனவர் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும். புதியவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மக்களோடு மக்களாக நின்றவர்களை வைத்து தான் இந்த மாகாண சபை தேர்தல் நடக்க வேண்டும். பழையவர்கள் கேட்கக்கூடாது, ஒதுங்கி இருக்க வேண்டும். அவருடைய கருத்து சரி, ஆனால் அவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். பழையவர்கள் பதவிகளை ஆக்கிரமிக்க வரக்கூடாது என்ற கருத்தை சொன்னார்கள். ஆகவே முதலமைச்சர் தெரிவு என்பது தொடர்பாக மக்கள் கவர்ச்சியுள்ள தெரிவு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குமா தெரியவில்லை. ஆனால் விக்னேஸ்வரனை கொண்டு கையால் சுட்டுக் கொண்டதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த நீதித்துறை சார்ந்தவர்களை கொண்டர மாட்டார்கள் என்பதை மட்டும் நினைத்துக் கொள்கிறேன். நீங்கள் சொன்ன இந்த எண்கணித பாராளுமன்ற வாக்கு சதவீதம் என்பது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே உடைக்கப்பட்டது. என்பிபி கட்சியினர் 3% வாக்குகளை பெற்ற ஒரு தரப்பினர் அமோகமாக வாக்குகளை பெற்று 3/2 பங்கு பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் பெற்றுக்கொண்டார்கள். இது தமிழ் பகுதியிலே நடப்பதற்கான சாத்தியம் இருக்கிறதா? என்பிபிக்குரிய வாக்கு வங்கி அதிகரிப்பு என்பது ஒரு தேசிய எழுச்சி, சிங்கள புத்திஜீவிகளின் ஒரு திட்டமிட்ட நடைமுறை. அதாவது பழையவர்கள் ஊழல் செய்கின்றார்கள், தாஜுதீன் கொலை வழக்காக இருக்கட்டும், ஏன் ராஜபக்ச குடும்பங்கள் முழுக்க நாட்டை சுரண்டி சூறையாடுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அது போன்ற நிலைமை வடக்கில் அப்படியாக குற்றச்சாட்டு செய்கின்ற நிலைமை இல்லை. அடுத்ததாக இங்கு வடக்கில் உள்ளவர்கள் தெற்கில் உள்ளவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் பொழுது கிடைக்கின்ற அனுகூலங்கள் இருக்கின்றதை ஒழிய தனித்து நின்று எதிர்ப்பு அரசியலின் ஊடாக சாதித்தவைகள் குறைவு. என்பிபிக்கு கிடைத்தது போல ஒரு பெரிய எழுச்சி வடக்கில் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவு. நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அனுரகுமார திசாநாயக்க என்பவருடைய கவர்ச்சியின் காரணமாகத்தான் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை யாருக்கு வாக்களிக்கிறோம் என்று தெரியாமல் அனுரவுக்காக என்பிபிக்கு வாக்களித்த ஒரு நடைமுறைதான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்தது. அப்படி இருக்கும் நிலையிலே எவ்வாறு வடக்கிலே இருக்கும் மாகாண சபையிலே ஒரு கவர்ச்சி மிக்க தமிழ் தலைவர் இல்லாமல் புதுமுகங்களை வைத்துக்கொண்டு அந்த மாகாண சபை தமிழ் கட்சிகள் கைப்பற்றலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே வளரும்? ஏனென்றால் கட்சிகள் மக்கள் கவர்ச்சியுள்ள மக்களோட மக்களாக வாழ்கின்ற, இப்ப எங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம். இல்ல மக்கள் சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க கடந்த 20 வருடங்களாக பாராளுமன்றத்திலும் கட்சியுடைய தலைவராக 10 வருடமாக இருந்து ஒரு செயற்பட்ட ஒரு கவர்ச்சி மிக்க தலைவர். அரங்கேற்ற போராட்டத்திலும் கூட முன்முகமாக நின்று அங்கே சென்று அந்த போராட்டக்காரர்களால் பாராட்டப்பட்ட ஒரு தலைவர். அவருக்கு மையப்படுத்தி மக்கள் வாக்களிப்பதும் இப்பொழுது தமிழ் பரப்பிலே ஒரு புதிதாக கவர்ச்சி மிக்க ஒரு தலைவரை கொண்டு அவருக்காக மக்கள் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது எப்படி நாங்கள் ஒப்பிட்டு அளவிலே பார்க்கலாம்? இல்ல, நாங்கள் அதாவது அனுரகுமாரக்குரிய கவர்ச்சி என்பது 3% வாக்குகளை 43% ஜனாதிபதியா வந்தது என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை, ஒரு திட்டமிட்ட படிமுறை. அதுபோல செய்யக்கூடிய படிமுறை எங்களுடைய தமிழர்களிடம் இல்லை. 2009 யுத்தம் முடிந்தது, 2013 வடக்கு மாகாண சபை தேர்தல் வந்தது. அப்பொழுது ஒரு புதியவர் இறக்கினால் மக்கள் அமோகமாக வாக்களிப்பார்கள் என்று விக்னேஸ்வரனை கொண்டு இறக்கினார்கள். அது போன்ற அந்த ஒரு மக்களுடைய புதியவரை இப்படி ஒரு வெளியில் இருந்து கொண்டு இறக்கினால் நாங்கள் வாக்களிப்போம் என்ற அந்த உற்சாக மனநிலை இப்பொழுது
தமிழ் பிரதேசங்களிலும் இல்லை. தமிழ் கட்சிகளும் புதியவர்களை கொண்டாந்து இறக்கி விக்னேஸ்வரன் இவர்களுக்கு கட்டுப்படாமல் தன்னிச்சையாக செயற்பட்ட நிலைமை போல வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் ஏதாவது ஒரு தந்திரம் செய்வார்கள் ஒழிய, இவர்கள் மக்களுடன் மக்களாக இருந்த சமூக செயற்பாட்டாளர்களை கொண்டு வந்து நிறுத்தி வெல்வதற்குரிய மனோநிலை இவர்களுக்கும் இல்லை. மக்கள் இவர்களைத்தான் நிறுத்துங்கள் என்று சொல்லி கட்சிகளை நெருக்கி அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலை மக்களிடமும் இல்லை. சரி, சுமந்திரனை பற்றி, அதாவது தான் கட்சி அனுமதித்தால் தான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். சுமந்திரனை பற்றி உங்களுக்கான அபிப்பிராயம் என்ன? அவர் முதலமைச்சராக போட்டியிடுவது சரியா பிள்ளையா, அல்லது அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா? அவர் போட்டியிடுவதற்குரிய ஜனநாயக உரிமை இலங்கையினுடைய அரசியலமைப்பின்படியும் இருக்கின்றது. ஆனால் அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இணைந்த தேர்தல் மாவட்டத்தில் 63,000 வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்தது. ஸ்ரீதரன் அவர்களுக்கு 33,000 வாக்குகளாக இருக்கணும் விருப்பு வாக்கு. சுமந்திரனுக்கு 15,000, ஏனைய உறுப்பினர்களுக்கு 2,000 5,000 மட்டும் சராசரியாக இருந்தது. அப்பொழுது சுமந்திரன் தான் வெல்வதற்காக ஸ்ரீதரனுக்கு போட்டியாக 7 வேட்பாளர், 9 பேர், 6 உறுப்பினர்கள் என்றால் 9 பேரை வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். அப்பொழுது சுமந்திரன் தனக்கு ஆதரவாக 7 பேரை நிறுத்தி ஸ்ரீதரனை தோற்கடித்து தான் உறுப்பினராக வருவதற்கு முயற்சி செய்தது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. சுமந்திரனுக்குரிய வாக்கு 15,000 கிடைத்தது. அப்ப சுமந்திரனுக்குரிய வடக்கு முதல்ல இப்ப எங்களுடைய பழைய தேர்தல் முறையின்படி வைத்தால் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் என்றது யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டம் 14 உறுப்பினர்கள். இந்த 14 உறுப்பினர்களில் ஒரு பழைய முறையில் வைத்தால் சுமந்திரன் ஒருவராக வருவதற்குரிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி இப்படி செல்வம் அடைக்கலநாதன் சொன்னது போல எல்லாரும் ஒன்றாக நிற்க வேண்டும், இல்லாவிட்டால் வர முடியாது என்ற கணக்கு சரியான கணக்கு. சுமந்திரன் தன்னுடைய பிடிவாதத்தினாலும் ஏனைய கட்சிகளை அரவணைக்காமலும் விட்டால், தனித்தனியே துண்டு துண்டாக கேட்டால், என்பிபி கட்சி இப்பொழுதுள்ள நிலையின்படி அந்த போனஸ் சீட் கேள்வி அதல்ல, சுமந்திரனை மட்டும் நோக்கிய கேள்வி. அவருக்கு அந்த தகுதி இருக்கதா இல்லையா என்பது உங்களுடைய என்ன அபிப்பிராயம் தான் கேள்வி. அவருக்கு தகுதி இருக்கின்றது, நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அவருடைய கட்சி வடக்கு மாகாணத்தை தழுவியதாக மாகாண முதலமைச்சர் எடுக்கக்கூடியதாக தனியே நின்று வெல்லுமா என்பது கேள்விக்குரியது. அவர் முதலமைச்சராக இருப்பதற்குரிய தகுதி உள்ளாள். ஆனால் அவர் தொடர்பான அரசியல் அவருடைய கட்சி உறுப்பினர்களால் முன்னாள் உறுப்பினர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் ஏராளமாக இருக்கின்றது. அவருக்குரிய வாக்கு வங்கி கவர்ச்சியை அது கணிசமாக குறைக்கின்றது. அதே நேரம் அவர் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதாரம், நீதிமன்ற வழக்குகளின் ஊடாக இலங்கை நிர்வாக சேவைக்கு தெரிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை பாதிக்கப்பட்ட போது 2016 ஆண்டு ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கினூடாக தமிழ் அதிகாரிகளுடைய தெரிவியெல்லாம் பெற்றுக் கொடுத்தார். இப்படி நிறைய செய்திருக்கின்றார். அந்த வேளையில் தகுதியானவர். ஆனால் விருப்பு வாக்கு மாகாணம் தழுவிய வாக்கு வங்கி அரசியலூடாக வருவாரா என்பது கேள்விக்குரிய விடயம். சரி, நேரமாகிவிட்டது. நாங்கள் ஏதாவது கேட்க தவறிய விடயங்கள், நீங்கள் சொல்ல விரும்பிய விடயங்கள் ஏதாவது இருந்தால் அந்த விடயத்துடன் இந்த பேட்டியை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். ஒரு விடயம் கேட்கலாம் என்று நம்புகிறேன். தற்சமயமும் தமிழ் வடக்கு கிழக்கு பூராவும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த தமிழ் தேசியம் தொடர்பான விழிப்புணர்வு அல்லது அவ்வாறான ஒரு தீர்வு தான் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு அல்லது அது தொடர்பான கவர்ச்சி, அது தொடர்பான வாக்கு அளிக்கும் மனோபாவம், இந்த விடயங்கள் இன்னும் தொடர்ச்சியாக அங்கு தக்க வைக்கப்படுகிறதா அல்லது அவற்றிலே மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா? கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் வட்டார வீதாசார முறையில் அமைந்த தேர்தலிலே நிறைய வாக்காளர்கள் வாக்களிக்க போகவில்லை. அதுக்குரிய காரணம் சொன்னார்கள், நல்ல வெயில். அதாவது மே மாதம் 6ஆம் தேதி நடந்துவிட்ட தேர்தல், தலை மண்டை விளக்குற வெயில், 40 செல்சியஸ்ல இப்ப வெயில் வந்துட்டு வாக்கு வீதம் யாழ்ப்பாணத்தில் தான். இப்ப இந்த வெயில், அதாவது ஒரு மக்களுடைய உணர்வு என்பதை விட வெயில் எங்களுக்கு அசௌகரியமானது, ஆகவே நாங்கள் போகத்தையில வீட்டை நிற்போம் என்று சொல்லி வாக்களிக்காத மக்களுடைய தொகை இருக்கின்றது. அந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரியில மஹிந்த ராஜபக்ச தோல்வியடைந்த 3ஆம் முறை தேர்தலில் நின்றார். 2005 கேட்டு வென்று நவம்பரில் கேட்டு வென்றார்.
2010 ஜனவரியில் கேட்டு வென்றார். பிறகு 2015 ஜனவரியில் 3வது முறை அரசியலமைப்பை திருத்திவிட்டு கேட்டு வென்றார். அப்பொழுது நான் ஒரு இடத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு இடத்தில் பிரதம சிரேஷ்ட தலைமை அதிகாரியாக தேர்தல் நடத்தினேன். விடியற்காலமே 6 மணிக்கு கியூவில் நின்று மக்கள் வாக்களித்தார்கள். இந்த மஹிந்த ராஜபக்ச தோற்கடித்து மைத்திரிபாலவை கொண்டு வர வேண்டும். அந்த உணர்ச்சி இப்பொழுது இல்லை. எங்களை இந்த வெயிலுக்குள்ள யார் போவார்? அதாவது மக்கள் ஜனநாயக அரசியலில் தமிழ் தேசியம் பேசுபவர்களால் தொடர்பாக நிறைய அவநம்பிக்கைகளை அடைந்துள்ளார்கள் என்பதே உண்மை. இதிலே ஒரு சின்னொரு கேள்வி, அதாவது மக்கள் அப்படி நினைத்தார்களா அல்லது மக்களுக்கு இப்பொழுது ஒரு அச்சுறுத்தல் இல்லை, ஒரு கஷ்டமான நிலைமை இல்லை, எனவே நாங்கள் வாக்களித்தாலும் உண்டு வாக்களிக்க விட்டாலும் உண்டு என நினைக்கிறார்கள்? அப்பொழுது மஹிந்த ராஜபக்சவை அகற்ற வேண்டும், எதாண்டால் இவ்வளவு காலம் உங்களுக்கு கொடுமை செய்த ஒரு அரக்கன் இந்த அரசியல் பரப்பில் நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலே 6 மணிக்கு வந்து வாக்களித்தார்கள். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு சகஜமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எனவே எங்களுக்கு ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்ன என்ற ஒரு மன ரீதியான அனுபவத்தினால் தான் அவை வாக்களிப்பதை தவிர்த்து கொண்டார்கள். ஆமா, உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி. அதாவது ஒரு மக்களுக்குரிய தூண்டப்பெற்ற உணர்வு இல்லை இப்பொழுது. ஏனென்றால் எல்லாம் இயல்பாக கிடைக்கின்றது. அதுவும் இந்த புதிய அரசாங்கம் வந்த பொழுது அரசு அதிகாரிகள் தொடர்பான நேர்மைகள், அவர்களுடைய ஒழுங்குமுறைகள் எல்லாம் மிகச் சிறப்பாக வந்துவிட்டது. ஆகவே இருக்கின்றவர்கள் நல்லா தானே செய்கின்றார்கள், அவர்களை இருந்துவிட்டு போகட்டும் என்ற நிலைப்பாடு. நான் முதல் சொன்னது போல் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளூராட்சி தேர்தலில் வடமாகாணத்தில் ஆக கூடுதலான வீதாசார வாக்குகளை பெற்று என்பிபி கட்சி 2வதாக பெற்றது. இது ஒரு சாதாரண விடயம் இல்லை. மக்கள் உணர்வு ரீதியாக மாற்றமடைந்துள்ளார்கள். அதாவது ஒரு தேசிய கட்சிக்கு எடுத்த எடுப்பிலேயே 2வதாக உள்ளூராட்சி தேர்தலில் வாக்குகளை கொடுக்கின்ற அளவிற்கு வந்து விட்டார்கள். ஆகவே இவர்கள் ஜனநாயகம் தொடர்பான அரசியலில் ஒரு சோர்வடைந்து தேசிய கட்சிகள் பக்கம் சாய்கின்ற நிலைமையை ஏற்படுத்தி விட்டது. சரி, நீங்கள் இறுதியாக ஆஸ்திரேலிய வாழ் நேயர்களுக்கும் உலகளாவிய நேயர்களுக்கும் அங்கிருந்து இப்போது சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஆமாம், நானும் இந்த போராட்ட தலைமுறையின் தாயக மண்ணிலிருந்து இடையறாது வாழ்ந்த ஒருவர். புலம்பெயர் நாட்டில் உள்ளவர்களும் சரி, எங்களுக்கும் சரி, எங்களுடைய தியாகங்கள் அரசியல் அபிலாஷைகளுக்கு ஒரு பொருத்தமான தீர்வொன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். தனி நாடு என்பது சாத்தியப்படாது என்பது 100% அறுதியான உண்மை. ஆகவே ஒரு ஜனநாயக அரசியலின் ஊடாக, பொருத்தமான விட்டு கொடுப்பினூடாக புதிதாக சிந்திக்கின்ற ஒரு சிங்கள தலைமுறையுடன் இணைந்து ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி நாங்களும் இந்த நாட்டில் சமத்துவமாக எல்லோரும் பெறுகின்ற உரிமையை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒருவராக வாழ்வதற்குரிய தூண்டுதல்களை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பதை எனது வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். மிக்க நன்றி தபீந்திரன் அவர்களே. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நம்மோடு இணைந்து உங்களுடைய இந்த நேரத்தை பொன்னான நேரத்தை எமக்காக வழங்கியதற்கு ஃபோக்கஸ் தமிழ் வானொலி சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. ஆமாம், எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கும் மனப்பூர்வமான நன்றி. நேர்கள் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் யாழ்ப்பாணத்திலிருந்து சமூக செயற்பாட்டாளர் திரு வேதநாயகம் தவேந்திரன் அவர்கள் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள். அவரிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம்.